அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, அற்புதமான ராஜவசிய மையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது ராஜவசிய மை அப்படின்னா இது ஒரு உயர்வான மை, சரிங்களா? இந்த மைக்கு ஈடான மை இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது, சரிங்களா? அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த மையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த ராஜவசிய மையை பார்த்திங்கன்னா யாரெல்லாம் பயன்படுத்தலாம், எந்த விஷயத்துக்கெல்லாம் நம்ம இதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது இந்த ராஜவசிய மையை யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் பண்ணக்கூடியவங்க எல்லாருமே இந்த ராஜவசிய மையை பயன்படுத்தலாம். ஏன்னா இந்த வசிய மையை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய தொழிலில் வேலை பார்க்கக்கூடியவங்களும் உங்களுக்கு கட்டுப்பட்டு அந்த வேலை எல்லாருமே பண்ணுவாங்க, சரிங்களா? அதே போல் நீங்கள் ஒரு இடத்துக்கு போனீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த இடத்துல மதிப்பு, மரியாதை, ஒரு உயர்ந்த ஒரு சொல்லு உங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா? அதே சமயம் பார்த்தீங்கன்னா, தனவசியம், ஜனவசியம் எல்லா விஷயத்தையுமே உங்களுக்கு இது ஏற்படுத்தி கொடுக்கும், சரிங்களா? இந்த மையை வைக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு உயர்வான ஒரு மதிப்பு நம்மளுக்கு கிடைக்கும். அதுதான் ஒரு ராஜவசியம். ராஜாவை எப்படி எல்லாருமே மதித்து ஒரு மதிப்பு மரியாதையோடய நம்ம வைக்கிறாங்க, அதே விஷயத்த உங்களுக்கு அது கிடைக்கும். ஒரு ராஜனை போல வாழக்கூடிய ஒரு விஷயத்தை நம்மளுக்கு அது ஏற்படுத்தி கொடுக்கும், சரிங்களா? இந்த மையை ஆண்லேருந்து பெண்கள்லேருந்து எல்லாருமே இந்த மையை வச்சுட்டு போகலாம். இந்த மையை நீங்கள் வச்சுக்கிட்டு போனாவே போதும், அது எல்லாருமே உங்களுக்கு வசியமாவாங்க, உங்களுடைய பேச்சுக்கு கட்டுப்படுவாங்க, சரிங்களா? எல்லா விதமான சுகபோகங்களையுமே நம்மளால் இந்த மை வச்சுக்கிட்டு நம்ம அனுபவிக்க முடியும், சரிங்களா? அப்பேற்பட்ட வசிய மையத்தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல போகிறேன். அதாவது என்னுடைய குருநாதர் சொல்லுவாங்க, இந்த மைக்கு ஈடான வேறு எந்த மையுமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை விட சக்தி வாய்ந்த மை வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, சரிங்களா? ஏன் அப்படின்னா இது முழுக்க முழுக்க விநாயக பெருமானை வச்சு செய்யக்கூடிய ஒரு முறை, சரிங்களா? மை, சரிங்களா? இது பார்த்திங்கன்னா அதாவது ஒரு உங்களுடைய பூஜை ரூமில் என்ன செஞ்சுக்குங்கன்னா, விநாயக பெருமானுக்கு முன்னாடி 1008 அருகம்புல்லுகள் எடுத்து வச்சு, நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, அந்த அருகம்புல் ஒன்று எடுத்து ஒரு மந்திரங்கள் சொல்லி அந்த விநாயகருக்கு அந்த அருகம்புல்லால் அர்ச்சனை செய்யணும், சரிங்களா? அர்ச்சனை செஞ்சு முடித்த பிறகு அந்த அருகம்புல்லை எடுத்து நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, ஒரு மண் சட்டியில் போட்டு என்ன செஞ்சிருன்னா கருக்கி அதை ஒரு மை பக்குவத்தில் கல்வத்தில் போட்டு நல்லா அந்த கறியை அரைச்சி, அதோட அத்தரு, புணுகு, ஜவ்வாது, கோரோசனை, குங்குமப்பூ, பச்சை கற்பூரம் இதெல்லாம் சேர்த்து அந்த மையை நல்லா அரைக்கணும். நல்லா அரைச்சிங்கன்னா மை போல் திரண்டுடும். அதை ஒரு செப்பு டப்பாலையோ இல்லை ஒரு தாமரை இலையிலையோ வலித்து என்ன செஞ்சுருங்கன்னா, உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை என்ன செய்றீங்கன்னா ஒரு 1008 முறை சொன்னீங்க அப்படின்னா அந்த மையானது உயிர் பெற ஆரம்பிச்சிடும். உயிர் பெற்ற பிறகு அந்த மையை நீங்கள் நெற்றியில் திலகமாக டெய்லி குளிச்சுட்டு வச்சுட்டு போகும்போது சகல காரியங்கள்லையுமே உங்களுக்கு வெற்றி அடைய ஆரம்பிக்கும். நீங்கள் நினச்ச காரியம் வெற்றி அடைய ஆரம்பிக்கும். இது ராஜவசியத்தை ஏற்படுத்தி தரும், சரிங்களா? அதே போல் எல்லா விதத்துலையுமே உங்களுக்கு சகல விதமான நன்மைகளையுமே உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும், சரிங்களா? இது அப்பேற்பட்ட மையை எந்த விதமான ஒளிவு முறையுமே இல்லாமல் தான் நான் சொல்லியிருக்கேன். இது தாராளமாக எல்லாருமே பயன்படுத்தி பாருங்கள். பயன்படுத்த முடியாதவங்க நம்மகிட்ட தொடர்பு கொண்டு இந்த மையை நம்மள்கிட்ட வாங்கிக்கிறவங்க வாங்கிக்கலாம், சரிங்களா? இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.